பாய் சொல்லுங்க. நான் வண்டி ஓட்டுறேன் இன்னைக்கு. நீ வண்டி ஓட்டுறியா? ஆமா, வண்டி ஓட்ட தெரியல. சரி பாய். ரித்திகேங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கானா? சிலிண்டர் எங்கேயுமே கிடைக்கலன்னு நிறைய நியூஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிலிண்டர் எடுத்து வச்சுக்கிங்க. சிட்டியில் மோஸ்ட்லி சிலிண்டர் இருந்தால் தான் நம்ம வந்து அடுப்பை பற்ற வைக்க முடியும். இங்கே கிராம சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விறகு குச்சி, தேங்காய் மட்டை இருக்குது பாருங்க. எப்படி கட்டுறான்னு பாருங்க ரித்திஷ். கட்டு குட்டியை ஊற்றிக்கிட்டா. தர்ஷன் குட்டி எப்படி? மண்டையில பட்டி பொண்ணு ஏறலடி, அழகுல ஒண்ணு மின் ஆள் இல்லடி, வினக்கி நீங்க ஏனெஞ்ச குலுக்கி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பியிருக்கேன். கரெக்டாக டைம் ஒரு 4 மணி போல் இப்போ ஈவினிங் கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து வீட்டுக்கு போக எப்படியும் ஒரு 6 மணி போல் ஆகிடும். தொடர்ந்து விளாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தர்ஷன், தன்ஷி, நான் 3 பேர் மட்டும்தான் போக போகிறோம். போகலாமா? ஓகே. ஸோ வண்டி எடுக்க போகிறேன். இந்த பையில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துருக்கேன். 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, ப்ரெஷ்ஷு எல்லாமே எடுத்துருக்கோம். வாடா வண்டி எடுத்துடலாமா? ஓகே. நம்ம வீட்டில் கற்றாழை, ரோஸ் செடி பாருங்கள். ரோஸ் செடி, பட்டன் ரோஸ் ஒரு மொக்கு இருக்குது. இவங்க மணி பிளான், ரோஸ் செடி எல்லாமே நல்லா க்ரோத் வந்துருக்கு. எங்கே இல்லை, பல்லுலாம் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஆடுதான். எல்லா பல்லும் சீக்கிரம் கீழே வந்துடும் மேட்டுக்கு. ஓகே, வண்டி எடுப்போம். சரியாயிடும். போலாமா? அக்கா அங்கே ரெடியாக இருக்கா. கீழே போய் நில்லு வரோம். சுஷ்மிதா வராங்க. வாங்க. அக்கா விளையாட வேணுமா? தன்ஷி அக்கா விளையாடுறதுக்கு வேணுமா? அவங்களாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்களே. ம், தன்ஷி, தர்ஷனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. எங்கே இருக்கீங்க? இல்லை, எங்கே வரீங்க? அக்கா ஊருக்கு போகிறாங்க. ஹாய் சொல்லுங்க. பாய். சுஷ்மிதா, மிருதுலா, சுதர்ஷன், கவிதரன் எல்லாருக்கும் பாய். பாய். சரி, தர்ஷன் முன்னாடி யாரு? நீங்களாம் ஊருக்கு போலியா? ம், மேலே மேலே அப்படியே உட்காரு. ம், யார்? பாய் சொல்லுங்க. நான் வண்டி ஓட்டுறேன் இன்னைக்கு. நீ வண்டி ஓட்டுறியா? ஆமா, வண்டி ஓட்ட தெரியல. சரி பாய். Much later. கரெக்டாக இப்போ ஒரு 5:30 மணி போல் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே எத்தனை மணிக்கு நம்ம வண்டி எடுத்தோம்? 4 o'clock எடுத்தோம். ஆமாம், 1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்தாச்சு. 65 வந்து அம்மா போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் வரத்துக்குள்ளே 65 வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. சிக்கன் கிரேவியும் வச்சுட்டாங்க. காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். 65 ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. நான் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டாங்க. சூப்பராக பாருங்கள், எல்லாம் முருகலாக இருக்கு பாருங்க. ஜிலேபி மீன் கட் பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்குறாங்க. இதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணணும். அடுத்து சிக்கன் கிரேவி இங்கே இருக்குது. சிக்கன் இதுக்குண்டு சிக்கன் கிரேவி பாருங்கள், சூப்பராக வச்சுருக்குறாங்க. ஓகே. அடுத்து பாருங்கள், வடித்த சாதம் இருக்குது. நெக்ஸ்ட்டு 65 இருக்குது. அடுத்து நம்ம தர்ஷன் 65 சாப்பிட்டுட்ருக்கோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பாருங்கள், எல்லோரும் இப்போது வந்ததுமே 65 சாப்பிட்டுட்ருக்கோம். பல்லு தான் இல்லை தர்ஷனுக்கு. கீழே உட்காந்து அப்படியே எடுத்து எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். நீ ஆல்ரெடி ஹாய் சொல்லிட்ட. ரித்திஷ் தான் ஹாய் சொல்லலை. ரித்திகேங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கானா? இப்போ ஈவினிங் ஆனதும் அம்மா வந்து பால் கறந்துட்டுருக்காங்க பாருங்கள்.
ஸ்டோரில் கொண்டு போய் போட போறியாமா? வீட்டுக்கு தானே. இப்போ பால் கறந்துட்டுருக்காங்க, பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னம்மா கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி அங்கே இருக்கு, மாடு இங்கே இருக்கு. இன்னொரு மாடா இருக்கு, ஆடு. 2 ஆடாமா? 2 ஆடு ஒரு குட்டி மேய்ச்சலுக்கு போயிருக்கு, இன்னும் வரல. தர்ஷன் என்ன கையில்? ஸ்கேட்டிங் அது காலை கிழிச்சிட போகுது, தகர இரும்பு ஏதாவது இருக்கு போகுது. வேணாம் தூக்கி எட்ட போடு. அது போய் வாங்கி எட்ட போடு. ரித்திஷே போய் வாங்கி எட்ட பாருங்க. பால் கறந்தாச்சு. 1 லிட்டர் வர மாட்டுக்கு பார்த்தீங்களா? பால் கறந்தாச்சு ஈவினிங். டாமி இங்கே பாருங்க, சமைக்கிறதுக்காக விறகு வந்து பொறுக்கிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. எவ்வளோ குச்சிருக்கு பாருங்க. இது எல்லாமே நம்ம சொந்த வயலில் வெட்டிட்டு வந்து போட்டது. கொல்லையிலே பார்த்திங்கன்னா இருந்து தான் அது நல்லா மக்கி போயிடுச்சு. இப்போ தான் ஏற்றிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. சிலிண்ட்ரு பற்றாக்குறை ஆனதுனால பாருங்கள், இந்த சைட்லேயே நிறையா விறகு வச்சுருக்குறாங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக அம்மா எங்கெங்கே இடம் இருக்கோ எல்லா இடத்துலையும் விறகு அடுக்கி வச்சுருக்குறாங்க. அதுக்கே விறகு மட்டும் கிடையாது, இந்த தேங்காய் மட்டையும் அடுப்புக்கு பார்த்திங்கன்னா எரிய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், நம்ம கார்டனில் பார்க்கலாம் எவ்வளோ விறகுலாம் வச்சுருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள். ஸோ எல்லாமே கத்தையாக பார்த்திங்கன்னா கட்டிட்டு வந்துருக்குறாங்க. 1 2 3 4 ஸோ 5 6 அங்கே பாரு நிறையா இருக்குது பாருங்கள். தோட்டம் ஃபுல்லாகவே காஞ்சி போய் கிடக்கு பாருங்கள், தண்ணி ஓட்டம் இல்லாமல். இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ விறகு அடுக்கி வச்சுருக்காங்கன்னு. அம்மா வீட்டில் வந்து சிலிண்டர் இல்லைன்னா அவங்களுக்கு விறகடுப்பு இருக்குது. சிட்டியில் இருக்கிற நம்மளுக்கு தான் பார்த்திங்கன்னா சிலிண்டர் தேவைப்படும். அம்மா வீட்டில் பாருங்கள் எவ்வளோ விறகு குச்சிலாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்கன்னா, ஆக்சுவலி இந்த விறகு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோடாலி வச்சு பொழந்து காய வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் வந்து ஃபுல்லாக மாடலர் கிச்சன். நான் விறகடுப்பு யூஸ் பண்ணவே இல்லை, எனக்கு அது யூஸ் பண்ணவும் பார்த்திங்கன்னா வராது. இந்த மாதிரி கிராமத்து சைடில் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். அங்கே போய்ட்டு நம்ம டவுனில் வந்து குச்சிலாம் கிடைக்கிறது கஷ்டம். நான் எப்போயுமே கேஸ் அடுப்பு சிலிண்டர் தான். ஒரு சிலிண்டர் நான் இப்போ எடுத்து வச்சிட்டேன். இன்னொரு சிலிண்டர் பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது. இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா 2 சிலிண்டர் இருக்குது. சிலிண்டர் எங்கேயுமே கிடைக்கலன்னு நிறைய நியூஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிலிண்டர் எடுத்து வச்சிங்க. சிட்டியில் மோஸ்ட்லி சிலிண்டர் இருந்தால் தான் நம்ம வந்து அடுப்பை பற்ற வைக்க முடியும். இங்கே கிராமத்து சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விறகு குச்சி, தேங்காய் மட்டை இருக்குது பாருங்கள், தேங்காய் உடச்சி போட்ட மட்டை. அது ஒரு 2 மட்டை பற்ற வச்சாலே போதும், ஒரு சுடு தண்ணி வச்சிடலாம். ஸோ பார்த்துருப்பீங்க அம்மா வீட்டில் எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா குச்சி உடச்சிட்டு வந்து சூப்பராக வச்சுருக்குறாங்க. அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சிலிண்டரே தேவைப்படாது, ஃபுல்லாக விறகு குச்சி நிறையா இருக்குது. மீன் பாருங்கள் மசாலா போட்டு வச்சுருந்தது. இப்போ பொழுது போய் ஒரு 6:30 மணி இருக்கும் டைம். இப்போ விறகடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மீனாக எடுத்து போட்டு பொறிக்க ஆரம்பிச்சாச்சு. பொரிச்ச மீனை காமினா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஜிலேபி, குட்டையில் பிடிச்ச ஜிலேபி மீன் பாருங்கள், சூப்பராக பாருங்கள் வெந்துட்டுருக்கு. ஆடு பாருங்கள் வந்துருச்சு. ரித்திஷ் தான் இப்போ ஆடு வந்து கட்டிகிட்டு இருக்கான். எப்படி கட்டுற? கட்டிக்காமே என்னடா சுற்றிட்டு இருக்க? இந்த ஆட்டை பிடி. தர்ஷனும் ரித்திஷும் ஆடு கட்டுறாங்க. கட்ட தெரில. எங்க எப்படி கட்டுற? தெரில உனக்கு. முடிச்சு போட்டு வைக்கணும். முடிச்சு போடக்கூடாது, ஆயா கட்டுவாங்க பாரு. ஆயா கட்டுவாங்க பாரு, எப்படின்னு கத்துக்கடா ரித்திஷியா. அங்க பாரு ஆயா கட்டுறாங்க. எப்படி கட்டுறான்னு பாருங்க ரித்திஷ். கட்டு குட்டியை ஊத்திக்கிட்டா. தர்ஷன் குட்டி எப்படி பாருங்க கட்டிட்டான். வெல்டன். அப்படியே வாய் வழியா பார்த்தீங்கன்னா கைத்தை விட்டுட்டான். என்னாச்சு? இதே வந்துடுச்சு. இப்படி
அடுத்து குட்டியை பிடிக்கிறாங்க. தூக்கிட்டு வா. அடுத்து இந்த குட்டியை வந்து கட்டிட்டு இருக்கான். எப்படிடா கட்டுறா? கட்டிட்டியா? பாருங்க, ரித்திஷ் தான் ஒரு ஆடை கட்டியிருக்கான், ஒரு ஆடை அம்மா கட்டினாங்க. இந்த குட்டியும் பாருங்க சூப்பராக முடிச்சு போட்டு கட்டி விட்றோம். பாருமா அம்மா, பாரு இவன் எப்படி கட்டுறானே. ஃபைனலாக பாருங்க, 2 யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிலேபி மீன் விறகடுப்பில் போட்டிருந்தோம். சூப்பராக வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து இப்போ மீன் குழம்பு அம்மா வைக்க போகிறாங்க. ஜிலேபி மீன் பாருங்கள் சூப்பராக விறகடுப்பில் தோசைக்கல்லில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கரெக்டாக டைம் பாருங்கள் 7:15 ஆகுது. 7:15 மணிக்கெலாம் நம்ம பசங்க வந்து கேரம் போர்டு வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் கேரம் போர்டு விளையாட தெரியுமா? தர்ஷ, உனக்கு முக்கியமாக தெரியுமாடா? ஒரே ஜாலி தான். இங்கே கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கே சீரியல் ஓடிட்டு இருக்கு டிவியில். விளையாட தெரிஞ்சா விளையாடுங்க, விளையாட தெரியாதவங்க எட்டவாங்க. தன்ஷி, உனக்கு விளையாட தெரியுமா? உங்க இஷ்டத்துக்கு விளையாடுறது தான் கேரம் போர்டுன்னு நினைக்கிறேன். பசங்க ஜாலியாக கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட வேண்டியதான். காய் அடிக்கிறதுக்குன்னு ஒரு காயின் இருக்குமே, காணுமா? அப்ப நீங்க விளையாடுறதே வேஸ்டான ஆட்டம். சும்மா உட்காந்துருக்கிறதுக்காக எதை எடுத்து வச்சு விளையாடணுங்கிறதுக்காக விளையாண்டுட்டு இருக்காங்க கேரம் போர்டு. மெயினா அடிக்க வேண்டிய காயே காணும். இப்ப நான் பாட்டு பாட போறேன், கேளுங்க. என் மஞ்சள் பொருளு, என் சூப்பர் தலைனு, என் வாடி போற குளிர் வர வளனு, லைட்டானா கனவுல வாரணிய, லைட்டானா யோசிக்கிற ஒன்ன பத்திய, மண்டையில படி பொண்ணு ஏறலடி, அழகுல ஒண்ணு மின் ஆளிலடி, வினக்கி நீந்தாயே நெஞ்ச குலுக்கி சிரிக்கி வடிய முட்டை கலக்கி அழகி பொறாதே ரொம்ப விலகி சிரிக்கி பொறாதே என்ன முழுங்கி. அவ்வளோதானா? கிளாப் பண்ணுங்க. வெரி குட். டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதும் இப்போ நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாருங்க, மீன் வறுவல், கறி குழம்பு, சாதம். தன்ஷியும் ரித்திஷும் ஒரு புடி பிடிச்சிட்டு இருக்காங்க. தர்ஷன் இப்போ தான் சாப்பிட போகிறான். என்ன தன்ஷி சாப்பிட்டுட்டு இருக்க? சிக்கன் குழம்பு, ஒரு புடி அன்னைக்கு சாப்பிடுங்க. நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, ரைஸு, மீன் குழம்பு, மீன் வறுவல். மீன் குழம்பு யாரும் வச்சுக்கலையா? அதான் ரித்திஷ் மீன் குழம்பு சாப்பிட்றோம். கறி குழம்பு அது பார்ப்போமா? இது மீன் வறுவல், கறி குழம்பு, ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு. பாருங்க, ஜிலேபி மீன், விரால் மீன், 2 மீன் போட்டு அம்மா வந்து தலையும் வாலும் போட்டு நல்லா குழம்பு வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா தடுப்பாக இருக்குது. அம்மா வச்ச குழம்புனாலே அது வேறு லெவலில் தான் இருக்கும். நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. எல்லாரும் நைட் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் எல்லாரும் தூங்க வேண்டியதான். நான் பார்த்தீங்கன்னா இங்கே தூங்க போகிறேன். பசங்க எல்லாருமே ஹாலில் தூங்க போகிறாங்க. இங்கே பாய் தலைக்கண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. தூங்கிறதுக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருக்காங்க. அம்மா சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பசங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நானே காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். பாய் தலைக்கண்ணிலாம் போட்டு வச்சு சன் டிவியில் சீரியல் ஓடிட்டுருக்கு. பசங்க எல்லாரும் ஏதோ ராஜா ராணி திருடம் போலீஸ்ன்னு நினைக்கிறேன் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க சீட்டில் எழுதி. ஈவினிங் 4 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் அம்மா வீட்டில் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னு வீடியோஸ்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. நாளைக்கு ஃபுல் டே என்ன பண்ணுறேன்னு அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாகில் சந்திக்கலாம். பாய்.